குட் ஈவினிங் ட்ரேடர்ஸ். நமக்கு திங்கட்கிழமை மார்க்கெட் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் எப்படி இருக்கும், எந்த லெவலில் ஓப்பன் ஆகும், அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கு எது சப்போர்ட்டாக இருக்கும், எது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், அதை பற்றி நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம். அது இல்லாமல் லாஸ்ட்டு ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ், S&P 500 எல்லாமே. ஸோ மண்டே ஏஷியன் மார்க்கெட் எப்படியும் ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக தான் இருக்கும். ஏஷியன் மார்க்கெட் கேப் அப்பில் இருந்தால் நம்ம அந்த சென்டிமெண்ட் நம்ம நிஃப்டிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு நிஃப்டி 50 மண்டே ஒரு ஸ்லைட்டாக ஒரு 50 பாயிண்ட்டு 60 பாயிண்ட்டு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி அது கேப் அப் 50 பாயிண்ட்டு ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா, இப்போது இன்றைக்கி நிஃப்டி 50 முடிஞ்சிருக்க ட்ரேடோட ரேஞ்ச் 24,363. இந்த 24,363 அது 24,456 இந்த ரேஞ்செல்லாம் வரும்போது இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்ச் வரும்போது, இந்த இடத்துல வரும்போது அது ரெசிஸ்டண்ட்டாக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இதுக்கு மேலே இதுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா அது கண்டிப்பாக அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவலான 24,547 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இதையும் தாண்டி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஜென்ரேட் ஆச்சுன்னா கடைசியாக இருக்கிற தேர்டு ரெசிஸ்டன்ட் 24,684 இந்த ரேஞ்செல்லாம் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போகாது. ஏன்னா மார்க்கெட் ஒரு பியரிஷ் ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது. பியரிஷ் ட்ரெண்டுன்னு எப்படி சொல்கிறீங்கன்னா, அவன் இந்த 25,000 கிராஸ் பண்ணி 24,700 இந்த ரேஞ்சை அவன் கிராஸ் பண்ணி இறங்கும் போதே அது பியரிஷ் ட்ரெண்டுக்குள்ளே தான் வந்துடுச்சு. இப்போது இந்த பியரிஷ் ட்ரெண்டு எது வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஒன்று இங்கே இருக்குது, 24,210. இது நிஃப்டி 50க்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஒரு வேளை மண்டே ஒரு கிஃப்ட் நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் டவுன் ஆகிச்சுன்னா இந்த 24,210 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதையும் மீறி ஒரு பியரிஷ் கேண்டில், இந்த பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் பியரிஷ் கேண்டில், அந்த ட்ரெண்டு லைன் நம்ம போட்டிருக்க லைனு கீழே ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு வாட்டி ஆனதுக்கப்புறம் அது கீழ் நோக்கி டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் கீழே போகுது. அது எது வரையும் போகும்னா 24,050. இந்த 24,050 ஒரு கேப் ஏரியா. இந்த கேப்பை கண்டிப்பாக ஃபில் பண்ணுவான். இதை தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னேன். இது ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோன். இங்கே எந்த சப்போர்ட்டுமே இல்லை பாருங்கள், டோட்டலாக எம்டியாக இருக்குது. ஸோ இந்த 24,050 நான் மண்டே கீழே இறங்குச்சுன்னா இந்த 24,210 கட் பண்ணி கீழே இறங்கினான்னா இது தாங்க கடைசியான சப்போர்ட் 24,050. இந்த கேப் ஏரியாவை இவன் கண்டிப்பாக இங்கே ஃபில் பண்ணுவான். ஓகேங்களா? அதையும் மீறி ஒரு பேரிஷ் கேண்டில் இந்த லைனையும் தாண்டி கீழே முடியுதுன்னா அவனுக்கான கடைசி சப்போர்ட்டு 23,858. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 23,858 வருவான்னா வரமாட்டான் தான் தோணுது. ஏன்னா இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு தான் அவன் வந்துக்கிட்டு இருக்கான். இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு ரீபவுண்டு இருக்கும். இங்கே தொட்டானா இங்கேருந்து ஒரு ரீபவுண்டு இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணதில் நமக்கு அப்படி தான் தெரியுது. இது வரையும் அவன் இந்த இதுவெல்லாம் அவன் கீழே இறங்கிட்டு கண்டிப்பாக மேலே ரீபவுண்ட் ஆகிடுவான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது இல்லாமல் இதில் இன்னொரு நியூஸ் என்னன்னா, லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருக்கிறாங்க. பையிங்கில் இருக்கும்போது அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்கிறாங்க. நான் அவங்களோட டேட்டாவை போய் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் என்ன தெரியுதுன்னா,
அவங்க கேஷ் மார்க்கெட்டில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வேலை செய்கிறாங்கன்னு தோணுது. கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணிக்கிறாங்க நிஃப்டி 50. ஆனால் அதே நேரத்தில் டெரிவேட்டிவ்ஸ்லேயும் ஃபியூச்சர்ஸ்லேயும் ஷார்ட்டு க்ரியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்லைனா மார்க்கெட்டு 233 பாயிண்ட் இறக்குற சக்தி இந்த 2 இன்ஸ்டியூஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒன்று டிஐஸ் இல்லை எஃப்ஐஎஸ். ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டை இறக்குற மாதிரி இறக்கிட்டு அங்கேருந்து எஃப்ஐஎஸ் கிட்ட அந்த டிஐஸ் செல் பண்ணனா எஃப்ஐஎஸ் பையில் தான் இருப்பான். அப்போது டிஐஸ் வந்து செல் பண்ணுற மாதிரி செல் பண்ணிவிட்டு பாதியிலே விட்டுருவான். அங்கேருந்து எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணி மார்க்கெட்டை மேலே தூக்கி போய் வைப்பான். இந்த சினாரியோவை பார்த்தா இந்த எஃப்ஐஎஸ் கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு டெரிவேட்டிவ்லேயும் ஃபியூச்சர்ஸ்லேயும் ஷார்ட் அடிக்கிறாங்கன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இப்போது அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து டெரிவேட்லேயும் ஃபியூச்சர்ஸ்லேயும் கிடைக்கும். ஆனால் கேஷ் மார்க்கெட்டில் அவங்க லாஸில் தான் இருப்பாங்க. என் மனசில் ஒன்று தோணுது. ஏன்னா அவங்க வாங்கியிருக்க லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து 1850 ரூபாய்க்கு கேஷ் மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க. இப்போ அது லாஸில் தான் இருக்கும் கேஷ் செக்மெண்ட்டில். ஏன் அவங்க மண்டே ஒரு வேளை இந்த லாஸஸை கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஷார்ட் கவரிங் பண்ண மாட்டாங்க, அதாவது ஷார்ட்டை குறைப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி சினாரியோ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நான் இதே மாதிரியே பார்த்தேன். எஃப்ஐஎஸ் வந்து கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருந்தாங்க, பட் ஃபியூச்சர் அண்டு டெரிவேட்டிவில் வந்து ஷார்ட் செல்லில் இருந்தாங்க. அதே சினாரியோ தான். அதே மாதிரி அந்த 4 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அதே மாதிரி மண்டே ஓப்பன் ஆகும்போது அந்த டவுன் வரையே வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ட் கவரிங் வந்தது. அதே மாதிரி நாளைக்கு அதாவது மண்டே நடக்குமோ அப்படின்னு எனக்கு மனசில் ஒரு கிளி பச்சி சொல்லுது. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நானும் ஆணித்தரமாக நம்புகிறேன். ஏன்னா பாருங்களேன், கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்கிறவங்க ஏன் அப்போ அவங்க இப்போ கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருந்தாங்கன்னா அவங்க ஃப்யூச்சர்லேயும் டெரிவேட்லேயும் லாபத்தில் இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் அவங்க நல்ல லாபத்தில் தான் இருப்பாங்க. இதில் லாஸ் ஆனால் கூட அதுக்கு இது ஈடாகி கூட முடிஞ்சிடும். பட் இதுக்கு மேலேயும் அது பேரிஷ் ட்ரெண்டில் உள்ளே இறங்குச்சுன்னா இவங்க வாங்கி வச்சுருக்க இந்த 1850 கேஷ் ருப்பீஸ் என்ன ஆகும்? லாஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க ஏதோ ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக அந்த ஷார்ட்டை குறைப்பாங்க. அப்போது இந்த கேஷ் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருக்க அமௌண்ட் என்ன ஆகும்? மேலே கெயினுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஈவெண்ட் வந்து மண்டே நடக்குமோன்னு எனக்கு தோணுது. ஜஸ்ட் இது எனக்கு தோணுது. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்படி தான் அமையணுன்ட்டுலாம் இல்லை, இப்படி அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டு நல்லா ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் ஒரு 50 பாயிண்ட்டு ஹையில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஏஷியன் மார்க்கெட்டும் மண்டே எப்படியும் நல்லா ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு டொமஸ்டிக் பிரச்சனை இந்த டேரிஃபு இந்த ட்ரம்ப்பு போட்டது. இந்த ட்ரம்ப்பால் இப்போ அந்த ட்ரம்ப்பால் தான் இது இறங்கிக்கிட்டே இருக்குது. உள்ளூர் பிரச்சனையால் தான் இது இறங்குது. ஆனால் எஃப்ஐஎஸ் பையில் வேறு இருக்கிறாங்க லாஸ்ட் செக்மெண்ட்டில். ஓகேங்களா? இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒருவேளை ஷார்ட் கவரிங் வந்து இந்த ரேஞ்சில் இந்த டவுன் வரையும் நான் சொன்ன மாதிரி இந்த டவுன் வரையும் வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு இப்படி ஏறுறானோ இல்லை இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு இப்படி ஏறுறானோ அது தெரியல. அது மண்டே தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இதை ஃபில் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக மேலே போகிறது ரீபவுண்ட் ஆகிடும் நிஃப்டி 50. இது மிகப்பெரிய கேப் ஃபில்லிங் இருக்குது. அதனால் இது வரையும் வந்துட்டு கூட ஒரு ஷார்ட் கவரிங் வரலான்னு எனக்கு தோணுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிஃப்டி 50க்கான இன்ட்ராடே லெவல், கம்மிங் மண்டேக்கான இன்ட்ராடே லெவல். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த 24,210, செகண்டு 24,050, தேர்டு 23,858. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 24,456, செகண்டு வந்து 24,544, தேர்டு வந்து 24,684. இதுதான் மண்டேக்கான ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த லெவலுக்குள்ளே ஈவன் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு ஷார்ட் கவரிங் வருமோ அப்படின்னும் தோணுது. ஏன்னா எஃப்ஐஎஸ் பையிங்கில் ஃப்ரைடே இருக்கிறதுனால தோணுது.
இது இன்னும் ஷார்ட்டு க்ரியேட் ஆகிட்டே போகுதுன்னே வச்சுங்க, அவங்களுக்கு அந்த கேஷ் மார்க்கெட்டில் வாங்குறது லாஸில் தானே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த லாஸ் அவங்க சரிக்கட்ட ஷார்ட் கவரிங் எங்கேயோ ஒரு இடம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு தோணுது. ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும்னுலாம் நான் சொல்லலை, அப்படின்னு தோணுது. சரி நேயர்களே, நம்ம வேறு ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். இது மண்டேக்கான ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் ரிப்போர்ட்டு தான். நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் உங்கள் ஓன் டிசிஷனை மேக் பண்ணுங்கள், அதுதான் நல்லதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.